இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கமிஷனர் கால் பண்றாரு. என்ன போன் ரிங் ஆகுது, அட்டன் பண்ணி பேசாம துர்கா என்னமோ யோசிச்சுட்டு இருக்காளே. போன்ல யாரா இருக்கும்? ஏன் அங்கிட்டு இங்கிட்டும் பாக்குறா? அப்ப ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கு. என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்போம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் துர்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் ஸ்டேஷன் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். தனியா வந்து பேசணுங்கிறதுக்காக தான் காலை நான் உடனே அட்டென்ட் பண்ண முடியல. அப்படியா? ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கீங்க போல. ஆமா சார். ரொம்ப வருஷமா சட்டத்தை ஏமாத்தி தப்பிச்சிட்டு இருந்த அந்த கொலைகாரங்களை ஏமாத்தி அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் வாங்கியிருக்கேன். அது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல சார். அந்த வீடியோவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, அதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. வெரி குட். போலீஸ்னா அப்படிதான் இருக்கணும். தான் நிலையிலேயே நம்ப கூடாது, சந்தேகப்படணும். அப்பதான் உண்மையை காப்பாற்ற முடியும். தேங்க்யூ சார். ரொம்ப துணிச்சலா மினிஸ்டரை வேற அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. மினிஸ்டர் கான்ஸ்டபிள் கிட்ட செருப்படுத்து கொடுக்க சொன்னார் சார். கான்ஸ்டபிள் முடியாதுன்னு சொன்னதுக்கு அடிச்சிட்டாரு. அப்ப இவளோட பெரிய ஆபீசர் கிட்ட பேசுறாளோ? நான் மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். பிஏ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு சார். கமிஷனர் சார், நீங்க ஊர்ல இருந்திருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பீங்க சார். ஐயோ, அப்ப கமிஷனர் கிட்ட தான் பேசுறாளா? மாட்டிக்கிட்டோம் சார். கான்ஃபரன்ஸ்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எப்ப சார் ரிட்டர்ன் வருவீங்க? அத சொல்லதாமா நான் போன் பண்ணேன். நாளைக்கு காலையில டெல்லியில இருந்து கிளம்புறேன். ஈவினிங்குள்ள சென்னைக்கு வந்துருவேன். ஓகே சார். நான் நாளைக்கு ஈவினிங் உங்களை வந்து மீட் பண்றேன். குற்றவாளிங்க உண்மையை ஒத்துக்கிட்ட அந்த வீடியோ எவிடன்ஸோட நான் உங்களை பார்க்க வரேன் சார். ஓகே துர்கா, நீ எவிடன்ஸ் எடுத்துட்டு வா. அத பார்த்துட்டு குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே சார். கொலைய பண்ணிட்டு ரொம்ப வருஷமா நல்லவங்க மாதிரி நாடகம் மாறிட்டு இருக்கிற குற்றவாளிங்கள ஜெயிலுக்கு அனுப்பியே தீரணும் சார். அவங்க தப்பிக்கவே கூடாது. ஓகே துர்கா, கண்டிப்பா அது நடக்கும். மத்தத நேர்ல பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட் துர்கா. ஓகே. மாட்டிக்கிட்டோம். சூர்யா, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வரேன். என்ன ப்ளீஸ் டிராப் பண்ணிட்டு போங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு. நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போனேன்னா ரொம்ப டிலே ஆயிடும். சரி, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அந்த துர்காட்ட இருந்து நாம தப்பிச்சிருவோம்ல? முட்டாள், நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறேன்? சிஸ்டர், மாப்பிள வர. போய் இளநீர் கொண்டு வா. ஹாசினி, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்கே சமத்தா உட்காந்துட்டு இருக்கணும். தேவிமா, என்ன ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா சூர்யா? ஆமா, நான் கிளம்பிட்டேன். ஆமா, நீனும் ஸ்கூல் கிளம்பலையா? இன்னைக்கு லீவு சூர்யா, அதான் ஜாலியா இருக்கேன். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பை பை. சூர்யா, மா, கொஞ்சம் இங்க வாப்பா. அம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு இளநீர் கொண்டு வர சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு போப்பா. அம்மா, இளநீலாம் அதுக்குமா? மாப்பிள, அப்படி எல்லாம் சொல்லப்படாது. உனக்காக பேசலாம். எழுதி கொண்டாந்து இருக்கிறேன், சாப்பிடு. அம்மா. ஆமா சூர்யா, வெயில் அதிகமா இருக்குல்ல, இளநீர் ஹீட்டுக்கு நல்லது. இத குடிச்சிட்டு போ. குடி மாப்பிள. சரி. மாதாஜி சொன்ன இளநீ ஜூஸ் ரெடி. இந்தாங்க மாமா. இப்ப
இப்ப போயிட்டு வாங்க மாப்பிள்ள, தெம்பா இருக்கும். சரிம்மா நான் வரேன். சரி. சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். சிஸ்டர், அங்க பாருங்க, துர்கா வரா. கமிஷனர் கிட்ட எவிடன்ஸ குடுக்கறதுக்காக கிளம்பிட்டா. அது நடக்காது. சாயந்தரத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். என்ன வேணா நடக்கலாம்னா அப்ப நாம 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா நான் போக மாட்டேன். நீதான் போவ. ஐயோ, என்ன சிஸ்டர்? தேவிமா, ஹாசினி, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன். அம்மா, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா சூர்யா கூட சேர்ந்து போயிருக்கலாம்ல. ஆமா துர்கா, சூரிய மாமா இப்பதான் கிளம்பி போனாரு. நீயும் வந்திருந்தா அவரோட போயிருக்கலாம்ல. வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் சிஸ்டர் சொல்லிச்சு. நான் தான் மாப்பிளைக்கு சில்லுன்னு இளநீர் போட்டு கொடுத்தேன். ஐயோ, உண்மையை உளறிட்டேன்னு. அப்பா முக்கியமான வேலையா கிளம்பி போயிட்டாரு செல்லம். அம்மாவும் முக்கியமான விஷயமா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போனோம். அதான் அவரே ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே? வீட்ல ஜாலியா இருங்க. வேலையை முடிச்சிட்டு அம்மா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், சரியா? சிஸ்டர் பாருங்க. சரி, அம்மா போயிட்டு வரேன். பாய். வரேன் ஹாசினி. சரி. ரெண்டு பேரும் கிளம்பி ரெடியா இருங்க. இன்னைக்கு இந்த வீட்ல உங்களுக்கு கடைசி நாள். கடைசி நாள் எங்களுக்கா இல்ல உனக்கான்னு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். ஒரு சிலர் ஒரு நாள் ஏமாத்தலாம், பல பேரு பல நாள் ஏமாத்தலாம். ஆனா எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாத்த முடியாது. அதுவும் உங்களால இன்னைக்கு முடியவே முடியாது. என் வாழ்க்கையில இது வரைக்கும் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நான் குறி வச்சா தப்புனதே கிடையாது. நான் நினைச்சதை நடத்தி காட்டாம விட்டதே இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். பார்க்கலாம். பார்க்கதானே போறீங்க. தேவி, துர்காவும் மாயா அப்படி என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல, குழப்பமாவே இருக்கு. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சிச்சு. அப்படியா? என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? எனக்கு புரியலையே. அப்ப புரிஞ்சுதுன்னு சொன்ன, இப்ப புரியலன்னு சொல்ற? அப்ப புரிஞ்சிச்சு, இப்ப புரியல. என்னது? அப்ப புரிஞ்சுதுன்னு சொன்னா இப்ப புரியலன்னு சொல்றா? எனக்கு ஒரே மண்டை குழப்பமா இருக்கு.